மருந்து அடிக்கணும். போய் அடிக்கப்படும் கிராப்லாம் போய் மக்கள் அடிக்கணும். மேம்பாலம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், அலுவலக கட்டிடம் என 5 புதிய திட்டப்பணிகளுக்கு பாலம் உள்ளிட்ட 2 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பேரூராட்சியின் ஆணையரகம் சார்பில் ரூபாய் 77 முனியசாமி தார்பாயிலின் ஒரு பயனாளி திரு முனியசாமி. கொஞ்சம் பின்னால செல்ல பின்னால கொண்டாங்க. திரு வரதராஜ் வாங்க. திரு செல்லையா கால்நடை பராமரிப்புத்துறை. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட இந்த உழவரை தேடி வேளாண் துறை, அதாவது உழவரை தேடி நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று ஒவ்வொரு உழவர்களையும் சந்தித்து அவருடைய வயல்வெளியோ இல்லை அவருடைய அவருடைய நிலத்தை பார்வையிட்டு பல்வேறு தரப்பட்ட, அதாவது அவங்களுடைய மண் பரிசோதனை செய்யணும், அவங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த மண்ணில் எந்த பயிர் வந்தால் நல்ல விளைச்சல் வரும், லாபம் கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கணும், அவங்களுடைய கால்நடைகள் இருந்தால் அதை மருத்துவ பரிசோதனை பண்ணணும், அதுக்கு தடுப்பூசி போடணும், நோய் வர அந்த சீசன் காலத்தில் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே. இப்போ நம்ம வெறுமனே நீங்கள் உளுந்து எடுத்து அப்படியே சந்தைக்கு கொண்டு போகாமல் அதை நல்லா கை பார்த்து களிமண் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு படைச்சி சுத்தப்படுத்தப்பட்டன்னு ஒரு பேக்கெட் போட்டிங்கன்னா அதுக்கு விலை ஏறிடும், விலை கூடும். அதுதான் வேல்யூ ஆடட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம், நம்ம மதிப்பு ஊட்டப்பட்ட பொருட்கள். ஆகவே அந்த மாதிரி அதுக்கு ஒரு அப்படியே கொண்டு போகாதீங்க மார்க்கெட்டுக்கு, நீங்கள் சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு அந்த வேல்யூ ஆடட் குட்ஸ் தான் நீங்கள் பில்லுங்கன்றது. இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை எல்லாம் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் அவரை தேடி நேரடியாக வேளாண் துறை, உழவர் துறை மற்றும் நம்முடைய கூட்டுறவுத்துறை, கால்நடைகள் துறை, மீன்வளத்துறை எல்லாம் இணைந்து உங்கள் கிராமத்துக்கு வர்ற ஒரு திட்டம் தான் இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி எல்லா அதிகாரிகளும் இங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கி மட்டுமல்ல, தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு உங்களோட ஊரில் உள்ள எல்லா அந்த விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் சந்தித்து விட்டு தான் அவர்கள் மற்ற கிராமத்துக்கு போவாங்க அப்படின்ற இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த அதுபோல் நம்ம பண்ணை கருவிகளை நீங்கள் வாங்குவது, நானே டிராக்டர் வாங்குறேன்னா அதற்குரிய ஐடியா, அதுக்கு எப்படிலாம் நீங்கள் வங்கி அப்ரோச் பண்ணணும் எல்லாம் சொல்லி தருவாங்க. இல்லை நான் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதற்குரியதும் சொல்லி தருவாங்க. ஆக இந்த கிராமத்தில் உள்ள அத்துணை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், நவீன இயந்திரங்கள் பற்றியது, மண் பரிசோதனை அட்டை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் அவர்கள் செய்வார்கள். அதற்குத்தான் இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சருடைய இந்த திட்டம் அரசு அதிகாரிகள், வேளாண்மை துறை, உழவுத்துறை அதிகாரி, நீங்கள் அதை முறைப்படுத்தி என்ன ஒரு பட்டியல் போடுறீங்களோ அதுபடி முறையாக செயல்படுத்திட வேண்டும். அதுபோல் ஊர் தலைவர் இருப்பாங்க, ஊர் பெரியவங்க இருப்பாங்க, நீங்கள் எல்லாம் அத்துணை விவசாயிகளும் இதில் பயனடையக்கூடிய அளவில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று மட்டும் நான் வேண்டிக் கொண்டு, தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சருடைய இப்போ வந்து நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறதுக்கு மிக எளிதான முறையை தந்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், எளிதாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நம்ம வங்கி கடன் வாங்கி கொள்ளலாம். என்னதான் நகைக்கடன் பெறுவதில் வந்து ஒன்றிய அரசு பல்வேறு இப்போ ரூல்ஸை போட்டு நம்ம ஈஸியாக முந்தினாக அவசர தேவைக்கு நகை கொண்டு வச்சு பணம் வாங்குவோம். இன்றைக்கி அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி நில அடமானத்துக்கு மிக எளிதான நடவடிக்கை, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை அணுகினீங்கன்னா மிக எளிதிலே நம்ம வந்து விவசாய கடன் பெற்றுவிடலாம் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வாறு எல்லா ஒரு தொழில்நுட்பங்களை உங்களுக்கு நம்முடைய அதிகாரிகள் சொல்லித் தருவார்கள்.